ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஒமான் லைவ் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. லைவ் வந்து அப்படி இந்த பார்டர் க்ராஸ் பண்ணுற வரைக்கும் இருந்தது. அதுக்கு போய் பார்டர் க்ராஸ் பண்ணும்போது நம்ம வந்து இந்த லைவ் எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு லொக்கேஷன் மேப் கொடுத்துருந்தாங்க. அந்த லொக்கேஷன் மேப் ஃபாலோ பண்ணி நம்ம அந்த போட்டுக்கு போகணும். அங்கே தான் வந்து போட்லாம் வந்து இருந்தது. ஸோ நாங்களும் போயிட்டே இருந்தோம். இந்த லொக்கேஷன் மேப் மட்டும் தான் இருந்தது, நெட்வொர்க் கனெக்ஷன் எதுவும் இல்லை. அந்த லொக்கேஷனில் போகும்போது நாங்கள் தப்பாக போயிட்டோம். அது போய் ரொம்ப தூரம் போயிட்டோம் நாங்கள். அப்புறம் எங்களுக்கு ஒரு தோணுச்சு, நம்ம தப்பாக வந்திருக்கோன்னு நினச்சிட்டு அப்புறம் திரும்பி வந்தோம். நாங்களும் இன்னொரு ஃப்ரெண்ட் ஃபேமிலியும் போயிருந்தோம். நான் வந்து போகும்போது வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். அப்போ இந்த போட் அனுப்பவே நான் பார்த்தேன். ஸோ அதை நான் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மேப்பில் போட் தான் போட்டிருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் அங்கே திருப்பி ரிட்டர்ன் பண்ணி வந்தோம். தெரியாத இடம், நெட்வொர்க் இல்லை, கொஞ்சம் எங்களுக்கு ரொம்ப பயமாகவே இருந்தது. அப்புறமா கரெக்டாக பிளேஸ்க்கு வந்துட்டோம் நாங்கள். மணி சொல்லுங்க, விட்டு ராங்குன்ட்டு எல்லாம் இருக்கு. அதே வழியில் போயிடுவோம் மேடம். நம்ம தெரியலையே, நம்ம ஒரே ஸ்ட்ரைட் தானே வந்து நிற்கிறோம். இப்போ இது ஒரு ஸ்ட்ரைட் ரோடு போட்டுருக்காரு. ஏன்னா 5 நிமிஷம் தான் சொன்னது. செம்மறி ஆடு பயங்கரமான ஆடாக இருக்கு. டேஸ்ட் நல்லா இருக்கு. சாப்பிட்றது செம்மறி ஆடு நல்லா இருக்குது. போகிற வழியில் ரொம்ப அழகாக இருந்தது. ஆடு, மாடு, கோழி, மாடு இல்லை கோழி, சேவல் கத்துறது, கூவுறதுலாம் இருந்தது. மலைகள் ரொம்ப அழகாக இருந்தது. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இது ரவுண்டை போட்டுட்டான்னு நினைக்கிறேன்டா. அப்புறம் ஃபைனலாக நாங்கள் கரெக்டான இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க ஒரு கச்சா பார்க்கிங் ஏரியா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஏரியாவை நாங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் பார்க் பண்ணிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வீட்லேயுமே பார்த்தீங்கன்னா போட் இருந்தது. இங்கே போகிற வழிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க் மாதிரி இருந்தது. ஸோ இந்த மார்க்கில் இந்த லைனுக்கு ரெட் லைனில் இருந்தால் இங்கே போகக்கூடாது, அது மாதிரிலாம் இருந்தது. இங்கே வெள்ளம் வரும்போது நிறைய தண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஆனால் எல்லார் வீட்லேயுமே போட் இருந்தது. நாங்கள் ரொம்ப தூரம்லாம் போகல ஒமனுக்குள்ளே. போய் கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர்லேயே நமக்கு அந்த பிளேஸ், அந்த போட் பிளேஸ் வந்துடுச்சு. ஸோ அங்கேருந்து நம்ம நேரம் அந்த போட் போயிட்டு நம்ம போட்டில் போயிட்டோம். ஸோ ரொம்ப தூரம் நாங்கள் ஒமனுக்குள்ளே போகலை. போட்டுக்குள்ளே வந்துட்டோம். நிறைய பறவைகள், நிறைய வெஹிக்கிள்ஸ் இருந்தது, நிறைய கச்சா நிறைய பேர் இருந்தாங்க. அப்புறம் எங்கள் போட் பார்த்து நாங்கள் கரெக்டாக வந்துட்டோம். நாங்கள் தான் ஃபஸ்ட் ஆளாக வந்தது. இந்த மசூலம் ட்ராவல்ஸில் பார்த்தீங்கன்னா இது புஷாரா பார்க் பக்கத்தில் வந்து மதீனாவுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ இது ரேட் பார்த்திங்கன்னா பர் பர்சன் வந்து 120 dirhams. நம்மளே வந்து ப்ரைவேட்டாக நம்ம வந்து வெஹிக்கிள்ஸ் நம்ம எடுத்துகிட்டு வரதா இருந்தால் 120 dirhams சொல்லியிருந்தாங்க. அதாவது 90 dirhams வந்து ட்ராவல்ஸ்க்கு, 31 dirhams வந்து நம்ம அந்த பார்டர் க்ராஸ் பண்ணும்போது நம்ம அங்கே வந்து பே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. நமக்கு வெஹிக்கிள்ஸ் இல்லைன்னா அவங்க பஸ் அரேஞ்ச் பண்ணுவாங்க. அது 2 பிளேஸில் வந்து பிக்கிங் பாயிண்ட் இருந்தது. ஸோ இந்த 2 பாயிண்டில் அதை நம்ம ஏறிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா 60 dirhams வந்து பே பண்ணணும். ஸோ 120 + 60, ஸோ 180 dirhams பர் பர்சன் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இருக்கிறதுலே பார்த்திங்கன்னா நான் நிறைய சர்ச் பண்ணி பார்த்ததில் இந்த இடத்துல வந்து இருக்கிறதுலே இங்கே தான் ரொம்ப கம்மியாக இருந்தது. இந்த நேமே பார்த்திங்கன்னா மசூலம் ட்ராவல்ஸ் போட்டிருந்தது. ஸோ அதை நாங்கள் செக் பண்ணும்போது அங்கே கம்மியாக இருந்தோம். அதெல்லாம் இங்கே புக் பண்ணோம். ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 hours வந்து நாங்கள் மார்னிங் வந்து போய் வெயிட் பண்ணோம். ரொம்ப எங்களுக்கு டென்ஷனாக இருந்தது. என்னடா இது எப்படி சொதப்பலாக இருக்கேன்ட்டு. பட் ஆனால் அவ்வளோ மோசமாக இல்லை. போக போக எல்லாம் ரைட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. மற்றது எல்லாமே வந்து கன்வீனியன்ட்டாக தான் இருந்தது. எங்களை சீக்கிரமாக போக சொன்னாங்க. ஏன்னா நம்ம அந்த பார்டர் க்ராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகும். பஸ்லாம் வரும்போது ஒரு 50% வருவாங்க. ஸோ அந்த 50% செக் பண்ணிவிட்டு போகும்போது ரொம்ப லேட் ஆகும். நாங்கள் ஃபஸ்ட்டு போனதுனால நாங்கள் வந்து மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் போயிட்டு கார்னர் பிளேஸ் வந்து பிடிச்சிட்டோம். ஸோ அங்கே நாங்கள் வந்து எல்லாம் செட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் எல்லோரும் வந்துட்டாங்க. போட்டும் ஸ்டார்ட் ஆச்சு.